கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்சர்க்லிங் காட், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். இன்னைக்கு ஆறாவதாக ஒரு கிருபை சூழ்ந்துகிறது நம்ம தியானித்திருக்கிறோம். ஜெபத்தில் இந்த செய்திக்குள்ளே கலந்துகிறோம். கிருபை எமை சூழ்ந்த கொல்லம் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். இன்னைக்கு கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளும், இதான் நம்ம தியானித்திருக்கோம். இதற்கு இன்னொரு இணை வசனம் ஃபிட் ஆகிறாப்புல ஒரு வசனத்தை சேர்த்து பார்க்கிறோம். அது சங்கீதம் 5வது அதிகாரம் 12 ரெண்டை இணைத்து வாசகம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்கிறது. காருண்யம் என்கிற கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கேடகத்துக்கு காருண்யம். இது என்னன்றதை நம்ம தியானிக்கிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து அவருக்கு எப்படி அந்த கிருபையை சூழ்ந்து கொள்ள செய்தாருங்கிறத நம்ம தியானிக்கிறோம். அது யார் வாசிப்போமா? யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். மோசே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு நீதிமானை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது.
காருண்யம் என்னும் ஒரு கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. யாத்ராகம் 33வது அதிகாரம் 19 வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு நான் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமா இருப்பேன், நான் கிருபையா இருப்பேன். கிருபை. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் உன் மேல கிருபையா இருப்பேன் அப்படிங்கிறார். சரி, மோசேயுடைய வாழ்க்கையில அந்த கிருபை எப்படி அதை கொண்டு போனார் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். சரி, மோசேயுடைய வாழ்க்கையை முதலாக நம்ம பார்க்க இருக்கிறது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். யாத்ராகமம் 3:1 நம்ம மோசேயுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலைக்கு வருகிறார். அந்த மலைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்வதம், தேவ பர்வதம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்து தன் மாமனாருடைய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். இப்ப நம்ம பார்க்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனிதன். சக்சஸே இல்லை அவருக்கு, தோல்வி மேல் தோல்வி. பிறந்தது ராஜ குலத்துல பிறந்தாரு. ராஜாவுடைய ஒரு மகளுடைய மகனாக வளர்ந்தார். இப்ப எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் ஆடுகளை மேய்ச்சி, அது அவர் ஆடு கிடையாது, மாமனாருடைய ஆடு மேய்ச்சி ஒரே சோகம். இந்த சோகத்துலதான் தேவ பரவதான் மோரை பட்டு வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனான தூதன் கிடையாது. ஒரு முச்செடி நடுவிலே உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமான. இந்த கிருபையில ஃபர்ஸ்ட் யார் பார்க்கிறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமான. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னினாலே ஜுவாலித்து எறிந்தும் அது வெந்து போகாமல். இது ஒரு காமனான காட்சி. வெயில் பயங்கரமா இருக்கும், முச்செடி காஞ்சி இருக்கும், அது அடிக்கிற ஹீட்ல தீ பிடிச்சிருக்கும். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே ஒண்ணு இல்லாம பஷ்பமாயிப்பு எரியுது. நடுவில் ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் தான் கிருபையை கொடுக்கிறவரு. ஆனா அது அழிந்து போகாம இருக்கு. இது யாரை குறிக்கிற? இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. எத்தனையோ பாடுகள் வேதனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால இருக்கிற அழியாத அதை பார்த்துக்கிறார். ரைட். 3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று நான் கிட்ட போய் இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பேன் என்றார். அற்புதமான காட்சி. மோசேக்கு இப்பயும் சொல்றேன் கேளுங்க, ஒரு தோல்வி அடைந்தவன், ஒரு கொலைகாரங்கிற ஒரு பட்டம் வேற. பார்வோன் தேடிட்டு இருக்காரு, இவனை சிக்கனா காலி பண்ணிடணும். பயந்து போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அவன் பார்க்கிற இடம், வருகிற இடத்தை கர்த்தர் கண்டார். 2 குறித்து கர்த்தருடைய தூதனானவர், இது இயேசு கிறிஸ்து. கர்த்தர், அதே இயேசு கிறிஸ்து. இது 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒரு தேவ தூதனா பார்க்கிறோம், அடுத்து கர்த்தராக பார்க்கிறோம். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி பேசுறது பிதாவாகியது. திருத்தோத்தம் எல்லாம் அழகா அந்த மோசைய, தோல்வியடைஞ்ச மோசையை சந்திக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் வந்துட்டார். தாங்க கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தேவ தூதன் நிக்கிறார். அங்கேயே இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் நம்ம பார்க்கிறோம். தேவன் பேசுகிறார். அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு இதோ அடியேன் என்றார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். பேர் சொல்லி அழைக்கிற தேவை. ஹாஸ்பிட்டல் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. சரஸ்வதி, மல்லிகா பேரெல்லாம் நல்லா தெரியும். மரியாள் பேர், பவானி, இதெல்லாம் தெரியும் பழசு. ஆனா புதுசா நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன், பாப்பா நீ வா. அது பேரு பாப்பா கிடையாது, எனக்கு பேர் தெரியாது. ஆனா ஆண்டவர் யோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். மோசே மோசே கிறிஸ்டல் கிளியாக கூப்பிடுகிறார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இது சாதாரண ஒரு ஓரேங்கிற மலை. ஆனா இந்த தேவ பிரசன்னம் இறங்கி வந்துருச்சு. ஏன் இது இறங்கி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளணும்.
இந்த கிருபை சொல்றதுக்காக. பின்பு அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பேசுகிறார், தேவன் பேசுகிறார். பார்க்க அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஃபியர். இப்ப நம்ம என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கணும். மோசைய ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில், யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்க அவன் மேல இருக்க, யார் கிருபை மேல் யார் மேல் கிருபை அவன் மேல் கிருபையா இருப்பேன்னு சொல்றாரு. அந்த கிருபையை தூக்கிக்கிட்டு வர்றாரு மோசிட்டு. மோசை நிற்கிற இடத்துல ஆண்டவர் வந்துட்டார். அடுத்து பாருங்க, 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி உன்னை பார்வனிடத்தில் அனுப்புவேன், வா. இந்த பார்வனுக்கு பயந்துதான், உயிருக்கு பயந்து மாமனுடைய ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அழைப்ப பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு கொடுப்போம், எனக்கு ஊழியத்தை செய்ய வா அப்படின்றது. இங்க மோசே 5 சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். சாக்கு போக்குனா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றது, அடிச்சு விடுறது, என்னத்தையாவது விடுறது. 5 சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். முதல் சாக்கு போக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரங்கிறது ஃபர்ஸ்ட் காரியம். இப்ப மோசே ஒரு சாதாரண ஆளை கிடையாது. அவர் எகிப்தினுடைய எல்லா சாஸ்திரங்களும் கரைச்சு குடிச்சவர். அவருக்கு தெரியாத ஒரு டெக்னிக்கே கிடையாது. அப்படிப்பட்டவர் ஒரு தோல்வி அடைந்த நிலைமையில இருக்கிற போது நான் ஏமாத்திரம். சாத்தான் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற பல வகையான ஆயுதத்துல நம்பர் 1 சோர்வு. சோர்வுல இருந்து மட்டும் நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ஆச்சரியமா. ஆனா கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார், கிருபையை கொடுத்துருப்பார். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ். ஆனா என்ன கிருபைனா, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் சொல்றாரு. பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12வது வசனம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டார், நான் உன்னோட இருப்பேன். பல முறை சொல்லியிருக்காரு. என் தகப்பனார் 90ல இறந்துச்சார். அதுக்கு முன்னாடி வேற என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இருக்கேன்டா பாத்துக்கிறேன்டா. அவதான் சொல்லுவார். ஏதாவது ஒரு பிரச்சனை போய் நிற்போம், ஒரே வாரத்தில் முடிச்சார், அப்பா இருக்கேன்டா பாத்துக்கிறேன். எங்க அப்பா பார்த்தாரு, 90ல எங்களை விட்டு கடந்து போயிட்டார். ஆனா இந்த பிதா கூடவே இருப்பார். அதான் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வர்கள் நான் உன்னை அனுப்பி என்பதற்கு இதுவே அடையாளம். நான் ஏமாத்திரம்னு சொல்லி அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. இந்த இடத்துக்கு நீ வருவ, எனக்கு நீ ஆராதனை செய்வ, இதுதான் அடையாளம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு தெரியாது ஆண்டு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க. ஆனா அதே பலத்த கரத்திற்குள் இருந்து மட்டும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். இது ஒரு அடையாளம், நான் ஒரு அடையாளம். ரைட். 2வது ஒரு சாக்கு போக்க நம்ம பார்க்க போறோம். அது 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்திலே போய் உங்கள் பிதாக்களாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று நாம் சொல்லுவது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் அதற்கு நான் என்ன சொல்வேன்? சாக்கு போக்க நம்பர் 2. முதல்ல என்கிட்ட தாங்க குறை இருக்கு அப்படின்ட்டு. நான் எல்லாம் ஒரு சரியான ஒரு ஒரு செலக்ஷன் கிடையாது, நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னவர். 2வது சாக்கு போக்குன்னா, எனக்கு உங்க பேரே தெரியாது. முதவே சொல்லிட்டாருங்க. எங்க சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல, நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? இப்ப உங்க பெயர் என்ன, அட்ரஸ் என்ன கேட்கிறார் என்று கேட்டதுக்கு நான் என்ன சொல்வேன் இருக்கிறது. அதற்கு பாருங்க, அந்த கிருபை என்னன்னா, ஆண்ட ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எத்தனை சாக்க போக்கு சொன்னாலும் அதுக்கு நான் ஆன்சர் வச்சிருக்கேங்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொன்னான். இருக்கிறேன், ஐ ஆம் ஐ. ஐ ஆம் ஐங்கிறத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் யோவான் பைபிள் ஸ்டடி இருக்கும்போது நான் எங்கெங்கெல்லாம் சொன்னேன்றது யூடியூப்ல இருக்கு. அந்த யோவான் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஆம் ஐ, அந்த தூதனானவர் இந்த நாமத்தோடு இருக்கிறார் என்பவர்
என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக்க. சரி, மூணாவது, இது புரியுறதுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க. 3வது பார்க்கணும். நம்பர் 3 2 சொல்லிட்டு 3வது பார்க்கணும். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று, எனக்கு வாக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று நான் உனக்கு தரிசனம். அதுங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான் அன்னைக்கு இருக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடிச்சு விடுவாங்க. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் அகஸ்டின் ஜாக்கப், எனக்கு தெரியாது, என்னைய விட்டுருக்கணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஒரு டிவி வச்சிருக்காரு. இவரு பரலோகத்துக்கு போனாராம். அங்க தேவதூதர்கள் அப்படியே செட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அந்த செட்டிலிருந்து இறகுகள் கீழே உழுந்துட்டே இருக்கா. இந்த கோழி அதெல்லாம் இளவுறவுல இவர் அதெல்லாத்தையும் பொறக்கினாராம். பொறுக்கிட்டு ஒரு பெரிய தலனி செஞ்சாராம். அதில் படுத்து தூங்குறேன், அப்படியே சுகமா நான் தூங்குறேன்ட்டு ஒரு தடவை சொன்னார். அகஸ்டின் ஜெபக்குமார் அதை கேட்டுக்கிட்டு கீழே கிழிக்கிறார். இவன் ஒரு பொறுக்கியா? பொறுக்கினா அவன் பொறுக்கிற, அதனால சொல்றேன், பொறுக்கி. இவன் என்ன நினைக்கிறான்? இவன் ஏதோ ஒரு வான்கோழி கோழி இந்த மாதிரி இதை வச்சாரு. இந்த மாதிரி இவெல்லாம் கப்சா விடுறதெல்லாம் மக்கள் நம்புறாங்க. அப்படித்தானே. ஆனா இவர் என்ன சொல்கிறார்னா, உனக்கு அதற்கு ஒரு அடையாளத்தை நம்ப மாட்டேன், நான் ஒரு அடையாளத்தை கட்டுறேன். 2வது, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். அந்த தரையிலே போடு என்றார். போட்ட உடனே அது சர்ப்பமாயிற்று. ஒரு உயிரில்லாத கோல் தரையில போடுறான், உயிருள்ள ஒரு சர்ப்பம். சர்ப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்து மக்களுடைய ஒரு பெரிய கடவுள் சர்ப்பம். அது சர்ப்பமாச்சு. அதை நீட்டி அதன் வாளை பிடிங்கிறார். இந்த வாளை பிடிக்கிறது ஒரு ராங் டைரக்ஷன். என்ன சொன்னேன், ஒரு பாம்பு ஒரு தலை அப்படி டக்குன்னு பிடிப்பாங்க. வாழை பிடிச்சு அப்படி திருப்பி ஒரு கொத்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், வாழைத்தான் நீ பிடிக்கணும், பிடிச்சாதான் அது மாதிரி கோலை. அப்ப உயிருள்ள ஒரு சர்ப்பம் உயிரில்லாத கோலை திரும்ப, இது ஒரு அடையாளமாக கொடுக்குற. அடுத்து சொல்றாரு, அடுத்து இதுலயே நீ நம்பலையா, இன்னொன்னு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. 6வது, உன் கையை மடியில போடு, திரும்ப எடு, அது ஒரு குஷ்டரோமர். இன்னைக்கு காலையில ரிஸ்டோரேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. அதுல மிரியாமுக்கு இதே மாதிரி ஆண்டவர் செய்தார். சொன்னேன், வேணா நீங்க காலையில் உள்ள செய்தியை பாருங்க. இங்க அது போல ரிஸ்டோரேஷன், மடியில போடு, என்னதாகுது, குஷ்டம், திரும்ப போடு, நார்மல் சரியாகும். இதெல்லாம் எதுக்குன்னா, முதல் நீ என்னை நம்பணுப்பா. நீ என்னை நம்பினா தான் அப்புறம் மற்றவர்களே நம்புவாங்க. நீ பாட்டுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற, இது சாக்கு போக்குல 3வது. அடுத்து மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் காட்டுறாரு. 4வது அதிகாரம் 9. இவ்விரண்டு அடையாளம் அவர் நம்பல. ஏன்னா இது நீ நம்புறதற்கு, ஆனா அவர்கள் நம்புறதுக்கு அடுத்த ஒரு காரியத்தை. அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மோண்டு தரையிலே ஊற்று, நதியில் மோண்ட தண்ணீர் வெட்டாந்திலே ரத்தமா மாறும். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி கிருபியை கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆண்டவர் சொன்னா, இவர் தூக்கி போட்டுட்டு வேற யாராவது கொண்டரலாம். ஆனா இவர் செலக்ட் பண்ணிட்டார், ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டார். நான் உன்னைய விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெந்தேகோஸ்துக்கு போகிற ஒரு சகோதரர் மல்லாங்கல்ல ஒரு எலக்ட்ரிக் ஷாப்னா அந்த டிவி விசிஆர் இதெல்லாம் செய்யற ரிப்பேர் பண்றதுக்கு வச்சிருப்பார். அவர் என்னுடைய பேஷண்ட். ஆனா ஒரு பெந்தேகோஸ்து சகோதரனால வந்து கொஞ்சம் கதை பேசுவார் என்றது. அவர் சொல்லுவாரு, சார் ஒரு விசிஆர் எனக்கு சரி பண்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் போதும் சார், எனக்கு கரெக்டா எங்க நான் கண்டுபிடிச்சேன். ஆனா நான் வந்து சொல்லி 10 நாள் ஆகுங்க அப்படின்றேன். உடனே செஞ்சு கொடுத்தா காசு கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கி சரி பண்ணி ஒரு மூலையில வச்சிரு. அவன் வருவான், காசு கேட்பேன், கொடுத்துட்டான்னா உடனே கொடுத்துருவேன். இல்லைன்னா எப்பா ஒரு ஸ்பேர்ஸ் போயிடுச்சுப்பா, மதுரையில போய் வாங்கிட்டு வந்துட்டு காசை பிடிக்கிறேன் அவன்கிட்ட, ஸ்பேர் வாங்கன்னு சொல்லி வாங்கி. அந்த ஆள் சொல்லுவார், சார் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆனா அவரை விட்டு போனா ஃபுட்பால் மாதிரி அடிப்பார் சார், எங்கேயோ போய் நான் விழுவேன்,
எசப்பான்ட்டு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி. உங்களை அவர் திருத்து கொண்டார்னா இவ்வளோ கோலம் அவரோட இணைந்து போறவங்களோ அதுதான் முக்கியம். அதான் நம்ம பார்க்கணும். தண்ணீராக மாற்றுகிறார். சரி, அடுத்த சாக்கு போக்கு 10வது வசனம் 4:10. 3 சாக்கு போக்கள் உங்களை சொல்லிட்டேன். 4வது 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் இதற்கு முன்னாவதாக இதற்கு பின்னாவதாக. இந்த முன்னும் பின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிள்ல இல்லை, இருந்தாலும் நான் சொல்றது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணா எடுத்துக்கோ. இப்ப இவருக்கு ஒரு திக்குவாய் இருக்குது. திக்குவாய்ங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரெகுலரா தமிழ் என்னால பேச முடியும். ஆனா நான் ஹிந்தி பேசுவேன். பேசினா கொஞ்சம் இடிச்சுதான். அதுக்காண்டி தான் நான் இந்த ஹிந்தியில வரவர்கள். நான் கர்நாடகா படிச்சேன். எனக்கு ஹிந்தி ஃப்ளூயண்டா பேச வரும். ஃப்ளூயண்டா வருங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நான் பேச முடியும். திக்கி தான் பேசுவேன். இவர் ஆடுகுடியே இருந்துட்டார். ஆடுகுடியே இருந்து அந்த மேங்கிற சத்தத்தை மட்டும் கேட்டு அந்த எகிப்து பாஷையில அந்த ஃப்ளூயன்சி அவர் பேசிச்சு. அதான் திக்கு வாய்ங்கிறார். திக்கு வாய்ங்கிறது இந்த ரியல்ல நீங்க பார்ப்பீங்களா, அந்த திக்கு வாய் கிடையாது. இவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சார். மடியில போடுனாரு, போட்டேன். வெளியில எடுத்தேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது இதோட சேர்ந்து இந்த திக்குவாயும் சேர்ந்து போயிடும் நினைச்சார். ஆனா அது போகல. அதனாலதான் நான் திக்குவாயா மந்தனாவுமா இருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் கிரியேட்டர், உண்டாக்கிய நான் அல்லவா. நீ எங்கிட்டே வந்து சொல்ற, நான் தான் உண்டாக்குறேன். ஆண்டவர் கிருபையை கொடுக்கும்போது ஒரு பலவீனத்தை சேர்த்து கொடுக்கிறார். ஏன் பலவீனத்தை சேர்த்து கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். புரியுதாங்க? ஆண்டவர் சில காரியங்களை உங்களை மட்டும் எடுக்க மாட்டாங்க, அதை வச்சிருப்பாரு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு பெருமை வராது. இந்த கிருபையே நோக்கிட்டு இருப்பீங்க. பவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஒரு பரலோக தரிசனத்தை கொடுத்துட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம், அன்றையும் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடி மேன்மையர்கள் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது என்னை நீட்டு நீங்கும்படி கேட்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். பார்த்தீங்களாங்க, முள்ளு என்னென்ன பைபிள்ல இல்லை, ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க. நம்ம முள்ளாவே எடுத்துக்கணும். முள்ள ஷார்ப் முள்ளு ஒரு பலவீனம், அது எதுவும் பலவீனம் தெரியாது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த பலவீனங்கிறது ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு காரியம். எனக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. என் வயது ஒரு பலவீனம், என்னுடைய வேலை ஒரு பலவீனம், நானே 100% பலவீனம். ஆனாலும் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை சூழ்ந்து கொள்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனம், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். நான் இருப்பேன் உடனே, ஆண்டவரே நீங்க இருப்பீங்களா இல்லையா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு இருதயத்தில் சந்தேகப்படும் போது அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு எக்ஸ்கியூஸ் நான் உங்களுக்கு காட்ட 13வது வசனம், 5வது எக்ஸ்கியூஸ் 4 காட்டிட்டேன். 5வது, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கு, யாரையாவது அனுப்பும். இவ்வளவு தூரத்துக்கு பிறக்கும் போதே நைல் நதி முதல வயிற்றுக்குள்ள போக வேண்டியவர் அவரை காப்பாற்றி இந்த அளவுக்கு செய்து யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் கோபம் வருது. அந்த கோபங்கிறது அது தன்னுடைய வெளிப்பாடு, அது கொஞ்சம் தாடி அந்த டென்ஷன் ஆகாது. லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரனா இருக்கான் அல்லவா, அவன் நன்றாக பேசுவான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அவனை காணும் பொழுது அவன் இருதய மகி. எத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கும் போது ஒரு பயத்தோடு சந்திக்கிறாங்க. யாக்கோபுக்கு தெரியும் ஏசா 400 பேரோடு வர்றாங்க, என் சோழியை முடிச்சிட போறாங்க. அதனால ஜெபிச்சாரு. ஆனா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப ஆண்டவர் பாருங்க,
கிருபையை கொடுக்கும்போது அவர் சகோதரன் அனுப்புறாரு, அண்ணன் அனுப்புறாரு. ஏன் அண்ணன் அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி எஸ்கியூஸ் பண்ண முடியாது, இனி என்கிட்ட கேட்க முடியாது. அவன் உனக்கு பதிலாக ஜனத்தோடு பேசுவான். அதாவது உனக்கு பதிலாங்கிறது எப்படிங்க நான் சொல்றேன். ஆண்டவரும் மோசேட்ட பேசுவார், மோசே ஆரோன்ட்ட சொல்லுவான். மோசே ஆரோன்ட்ட சொன்னதா அந்த மேட்டரை அவன் யார்கிட்ட ஜனத்தை சொல்லுவான். டைரக்டா பேசுற காரியம் நான் பலமுறை நான் நினைப்பேன், ஊழியத்துல எனக்கு அப்புறம் யார் வரப்போறாங்க கேட்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். யாராவது இந்த ஊழியத்தை வந்து எனக்கு பதில் செய்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னும் ஆண்டவர் ஆள்களை காட்ட மாட்டேங்கிறார். சரி, ஏற்ற நேரத்தில் அவர் அனுப்புவார். 17 இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால நீ அடையாளங்களை செய்வாய். அடையாளம், இன்னைக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கோம். யார் அடையாளமா இருக்கிறோம்? நாம் அடையாளம். நாம் எப்படி அடையாளமாக இருக்கிறோங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்க போயிடும். வாசிக்கணும். ஏசாயா 9வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நமக்கு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அதுவே பெரிய கிருபை. இன்னைக்கு மெடிக்கல்ல பயங்கரமான ஒரு பிசினஸ் என்னன்னா, பிள்ளை இல்லாதவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு செய்யறாங்க, ஆனா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தராலே இஸ்ரேலின் அடையாளங்களும் அற்புதமா இருக்கிறோம். அடையாளம் அற்புதமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு தேவை கிருபை. அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம நிர்மூலம் ஆகிடுவோம். இப்போ நம்ம பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாக இருப்பது அதே சுத்த கிருபை. இந்த வாசனத்தை நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனம், செகண்ட் பார்ட். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து. நீங்க நம்பணும். எப்படி நம்பணும்னா 100% நம்பணும். இவ்வளவு தூரத்துக்கு நம்பணும்னா சூழ்நிலை அல்ல, அவருடைய கிருபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை சூழ்ந்து கொண்டது மோசே கேட்ட 5 சால்சாத்துக்கும் 5 காரியத்துக்கும் அவர் 5க்கும் பதில் கொடுத்தார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாது. இவளுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.